Hi friends, welcome to our channel. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வத்த குழம்பு ரெசிபி. இதில் கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். அப்புறம் சுண்டக்காய் வத்தல் நல்லா எண்ணெயில் வறுத்துருக்கேன். 2 பழமாக தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க, அதை நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். அப்புறம் அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு சேர்த்து இதில் வதக்கிக்கணும். அதுக்கு நம்ம பழமாக தக்காளி எடுத்து கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழம்பு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எடுத்து வச்சுருந்த தக்காளி 2ஐயும் நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். கிரைண்ட் பண்ணதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணுன்னா புளி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கோங்க. புளியை கரைச்சிட்டு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதை அந்த குழம்போடு சேர்த்துக்கிறேன், வதக்கி வச்சதோடு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சோன்னே சுண்டக்காய் வத்தல் வதக்கி வச்சுருப்போம், அதையும் தனியாக வச்சுக்கோங்க. கொதிச்சோன்னே சுண்டக்காய் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொத்தவரங்காய் வத்தல், மாங்காய் வத்தல் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கும் போதே கொஞ்சமாக வெல்லம், புளிப்பு காரம் எல்லாம் ஈக்குவல் ஆகிறதுக்காக வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் வத்த குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.